Hello students, welcome to our YouTube channel. நாம் இன்னைக்கு Physics Unit 5 Electromagnetic Waves லெசன்ல உள்ள ஷார்ட் ஆன்சர்ஸ் நல்லா எக்ஸ்பிளைன்டா பார்க்கலாம். First question, what is displacement current? The displacement current can be defined as the current which comes into play in the region in which electric field or electric flux are changing with time. இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான கரண்ட். அது எப்போ செயலாற்ற வரும் அதுதான் கம்ஸ் இன் டு பிளேஸ். எப்போ செயலாற்ற வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீஜியன் இன் விச் த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா நம்ம என்ன படிச்சிருப்போம், இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கிராசிங் பெர் யூனிட் ஏரியா. அதாவது ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகுறதுனால அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கரண்ட் பாஸ் ஆகுறது மாறி மாறி இருக்கனால அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறுது. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எப்போ ஒரு டைமுக்குள்ள ஒரு செட்டைன் டைமுக்குள்ள சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு விதமான ஒரு புது கரண்ட் வருது. அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொல்றாங்க. இப்போ படிச்சு பாருங்க. The displacement current can be defined as the current which comes into play in the region in which the electric field or electric flux are changing with time. ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அல்லது எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அது வந்து டைமை பொறுத்து மாறும் போது ஒரு விதமான புது கரண்ட் வருது. அதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்னு சொல்றாங்க. Second question, what are electromagnetic waves? Electromagnetic waves are non-mechanical waves which move with the speed equals to the speed of light in vacuum. இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ். அதாவது இது மூவ் ஆக எந்த ஒரு மீடியமும் தேவைப்படாது. அதாவது நான் இப்போ பேசினேன்னா உங்களுக்கு கேட்கணும்னா ஒரு ஏர் வேணும். இந்த ஏர்ல தான் நான் பேசுற வாய்ஸ் வந்து உங்களுக்கு வேவ்ஸா கன்வெர்ட் ஆகி உங்க இயருக்கு ரீச் ஆகி உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஆஃப்கோர்ஸ் இந்த ஏர் இல்லைன்னா எந்த ஒரு மீடியமே இருக்காது, நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது. பட் இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸுக்கு அப்படி இல்லை. அது ஏர், லிக்விட், சாலிட் எதுவுமே இல்லாம அது டிராவல் பண்ண முடியும். ஸோ ஒன்லி நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து லைட் ஸ்பீடுக்கு டிராவல் ஆக முடியும். எங்கன்னா வேக்யூம் ஸ்பேஸ், அங்கதான் வேக்யூம் இருக்கும். வெற்றிடத்துல எதுவுமே எந்த மீடியமே இல்லாத இடத்த தான் வேக்யூம் சொல்லுவாங்க. அங்க வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட் அவ்வளோ ஸ்பீடா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் டிராவல் பண்ணுதுன்னு சொல்றாங்க. Write down the integral form of modified Ampere circuit law. இந்த மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட் லா தான் ஆம்பியர் மேக்ஸ்வெல் கரெக்ஷன் அல்லது ஆம்பியர் மேக்ஸ்வெல் லான்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிளைன்டா பார்க்கலாம். க்ளோஸ்ட் இன்டெகிரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 ஐசி பிளஸ் μ0 எப்சிலான் நாட் டி பை டிடி க்ளோஸ்ட் இன்டெகிரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். அவ்வளவுதான். இது எழுதுனீங்கனாலே மார்க் கொடுத்துருவாங்க. பட் இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சாதான் உங்களால மறக்காம மிஸ்டேக் இல்லாம எழுத முடியும். ஸோ நல்லா கவனிங்க. இது வந்து க்ளோஸ்ட் இன்டெகிரல், சாதா இன்டெகிரல் இல்ல, க்ளோஸ்ட் இன்டெகிரல். பி வெக்டார், பினா மேக்னெட்டிக் ஃபீல்ட், அது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. டாட் ப்ராடக்ட் டிஎல் வெக்டார், டிஎல்னா ஒரு எலிமெண்டல் லென்த், அதோட வெக்டார். ஸோ ஒரு சின்ன சின்ன காரியங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இல்லாட்டினா மார்க் போயிடும். இது எப்படி வந்ததுன்னு தெரியுமா? முதல்ல ஆம்பியர் வந்து க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு μ0 ஐ, அவ்வளோதான் சொன்னார். பட் இந்த மேக்ஸ்ல வந்து இந்த ஐ இருக்குதுல்ல, ஐனா கரண்ட். கரண்ட் வந்து ரெண்டு விதம் இருக்குது, ஐசி பிளஸ் ஐடி. அதாவது ஐசினா கண்டக்ஷன் கரண்ட், ஐடினா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஸோ ஐசி அப்படி எழுதிக்கோங்க. ஐடிக்கு பதிலாக டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்போ வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாட்டினா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகும்போது இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வரும். ஸோ அதுக்கு பதிலாக போட்டு எப்சிலான் நாட், இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், எப்சிலான் நாட் μ0 எப்சிலான் நாட் டி5 பை டிடி, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். ஓகே, இவ்வளோதான். இது வந்து மேக்ஸ்வெல்லா வந்து மாத்தினார். ஸோ நமக்கு என்ன தெரியும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டைமை பொறுத்து சேஞ்ச் ஆச்சுன்னா இஸ் ஈக்குவல் டு டி பை டிடி, அந்த மேல இருக்க ஃபைக்கு பதிலா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு பதிலா இன்டெகிரல் ஆஃப் க்ளோஸ்டு இன்டெகிரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. முதல்ல இந்த ஐ மட்டும் இருந்தது, தென் ஐக்கு பதிலா ஐசி ஐடின்னு வந்தது. ஐடி அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எப்போ வரும்? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும்போது. தென் டி பை டிடி, டி பக்கத்துல ஃபைவ், டி5 பை டிடின்னு வந்தது. இந்த ஃபைவ்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்,
ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா நல்லா புரிஞ்சாதான் எழுத முடியும். ஸோ நல்லா ரிப்பீட்டா பாருங்க, ஈஸியா புரியும். ஈஸியான ஒரு கொஸ்டின். Fourth question, write notes on Gauss law in magnetism. The surface integral of magnetic field over a closed surface is 0. அதாவது magnetic field over a closed surface வந்து 0 எப்பவும் இன்டெகிரேஷன் எடுக்கும்போது. இது பாருங்க, இது இன்டெகிரேஷன் சிம்பிள். நடுவில் ஒரு ரவுண்டு போட்டிருக்காங்க பாருங்க, இது வந்து சர்ஃபேஸ் இன்டெகிரல். B is the magnetic field and dA ரெண்டுமே ஒரு வெக்டார் குவாண்டிட்டி. டாட் ப்ராடக்ட் பண்ணா is equal to 0. This equation implies that the magnetic lines of force form a continuous closed path. இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கண்டினியூஸான க்ளோஸ்டு பாத்தை ஃபாலோ பண்ணுது. இன் அதர் வேர்ட்ஸ், இட் மீன்ஸ் தட் நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட். அதாவது எலக்ட்ரிக் கரண்ட்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே தனித்தனியா எக்ஸ்பிட் ஆகும். சில இதுல நம்ம வந்து நெகட்டிவ் மட்டும் படிப்போம், சில இதுல பாசிட்டிவ் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி அதை வச்சு படிப்போம். பட் நீங்க எப்பயாச்சும் மேக்னெட்ல வந்து நார்த் போல் சவுத் போல் தனித்தனியா படிச்சிருக்கீங்களா? ஒரு மேக்னெட் இருந்தாலே நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே இருக்கும். அஃப்கோர்ஸ் அந்த மேக்னெட்டை பாதியா பிடிச்சா அந்த பாதியா பிடிச்சதுல நார்த் போல் சவுத் போல் நினைக்கும். ஸோ இதோட ஃபீல்ட் லைன்ஸ் பாருங்க, நார்த்ல இருந்து இப்படியே போய் இப்படி சவுத்துல வந்து முடியும். இப்படி ஃபுல்லா ஒரு க்ளோஸ்டு லூப்பா ஃபார்ம் ஆகும். நிறைய அந்த இமேஜினரி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி சவுத்துல போய் முடிஞ்சுட்டே இருக்கும். இதுதான் ஒரு மேக்னெட்னு வச்சுக்கோங்க. இதுல வந்து இப்படி ஃபுல்லா க்ளோஸ்டா இருக்கும் இல்லையா, தனியா எக்ஸிபிட் ஆகாது. இதுதான் சொல்றாங்க நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் மோனோபோல். நோ ஐசோலேட்டட்னா ஒரு தனியான மேக்னெட்டிக் மோனோபோல். மோனோபோல்னா வெறும் நார்த் மட்டும் அப்படின்னு ஐசோலேட் ஆகி, இது பாருங்க பாசிட்டிவ் சார்ஜ் இங்க இருக்கு பாருங்க அப்படி சொல்ற மாதிரி நார்த் போல் மட்டும் இருக்குது பாருங்க அப்படி சொல்ல முடியாது. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இந்த ஃபார்முலா ஈஸியான ஒரு ஃபார்முலா, கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின், கிவ் டூ யூசஸ் ஐஆர் ரேடியேஷன், அதாவது இன்ஃப்ராரெட் ரேடியேஷன். It provides electrical energy to satellites by means of solar cells. It is used to produce dehydrated fruits. Microwaves. It is used in radar system for aircraft navigation. Microwave oven for cooking. Ultraviolet radiation. It is used to destroy bacteria in sterilizing the surgical instrument. Burglar alarm to detect the invisible writing fingerprints. இங்க நான் கொஞ்சம் மாடல் கொடுத்துருக்கேன், இன்னும் நிறைய புக்ல இருக்குது. நீங்க அதை தவிர்த்து உங்களுக்கு தெரிஞ்ச யூசஸையும் எழுதலாம். பட் எல்லாத்துக்கும் டூ யூசஸ் நச்சுன்னு இருக்கிற மாதிரி எழுதுங்க. Sixth question, what is meant by Fraunhofer lines? How are they useful in the identification of elements present in the sun? When the spectrum obtained from the sun is examined, it consists of large number of dark lines. Line absorption spectrum. அதாவது ஒரு சன்ல இருந்து கிடைக்கிற ஸ்பெக்ட்ரமை எக்ஸாமின் பண்ணி பார்க்காங்க. அப்போ அதுல லார்ஜ் நம்பர் ஆஃப் டார்க் லைன்ஸை வந்து அப்சர்வ் பண்றாங்க. அந்த டார்க் லைன்ஸை வந்து லைன் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் சொல்றாங்க. These dark lines in the solar spectrum are known as Fraunhofer lines. இந்த டார்க் லைன்ஸை வந்து Fraunhofer lines ன்னு பேர் வைக்கிறாங்க. The absorption spectra for various materials are compared with the Fraunhofer lines in the solar spectrum, which helps in identifying elements present in the sun's atmosphere. அதாவது இப்போ நாம சுத்தி இருக்கிறவங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. டீச்சர் வந்து பார்ப்பாங்க, நம்மளோட பேப்பர் எடுத்து பார்ப்பாங்க, பக்கத்துல இருக்கவனோட வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து முன்னாடி இருக்கவனை பார்த்து எழுதிருக்கான், செகண்ட் கொஸ்டின் வந்து பக்கத்துல இருக்கவனை பார்த்து எழுதிருக்கான். அதே மாதிரி தான் இந்த சோலார் ஸ்பெக்ட்ரம் வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் எல்லா இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் ஸ்பெக்ட்ரம் எல்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்காங்க. அப்போ வந்து எதெல்லாம் ஒத்து போகுதோ அப்பனா சன்னோட அட்மாஸ்பியர்ல ஹைட்ரஜன் இருக்கும், இந்த எலிமெண்ட் இருக்கும், அந்த எலிமெண்ட் இருக்கும்னு சொல்லி அதை வச்சு அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா ஃபார் வேரியஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது மற்ற அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா அதை வந்து ஆர் கம்பேர்டு வித் ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸ். இந்த ஃப்ரான்ஹாஃபர் லைன்ஸை வச்சு கம்பேர் பண்றாங்க இந்த சோலார் ஸ்பெக்ட்ரம், which helps in identifying elements present in the sun's atmosphere. இதனால என்ன நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, சன் அட்மாஸ்பியர்ல இருக்கிற எலிமெண்ட்டை தான் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகே. 7th கொஸ்டின்,
Write notes on Ampere-Maxwell law. Ampere circuit law, also known as Ampere-Maxwell law. Ampere circuit law Ampere-Maxwell law னு சொல்லுவாங்கன்னு சொல்றாங்க. This law relates the magnetic field around any closed path to the conduction current and displacement current through that path. இந்த law வந்து என்னத்தெல்லாம் ரிலேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா magnetic field around any closed path and conduction current, displacement current. இது மூணுத்தையும் ரிலேட் பண்ணி இந்த law சொல்லுதுன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் தேர்ட் கொஸ்டின்லயே நம்ம படிச்சிருப்போம். நல்லா டீட்டெயில்டா இருக்குது. ஸோ அதைய பார்த்துட்டு வந்துருங்க. B is magnetic field. அந்த மாதிரி நீங்க கீழே எழுதிருங்க. dl is elemental length. ஸோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஈஸியான ஒரு கொஸ்டின். இந்த ஃபார்முலா வந்து நல்லா எக்ஸ்பிளைன்டா நல்லா புரிஞ்சு படிச்சீங்கன்னா தான் மறக்காம கரெக்டா எழுத முடியும். ஸோ தேர்ட் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. 8th கொஸ்டின், why are EM waves non-mechanical? அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஏன் நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. Electromagnetic waves do not require any medium for propagation. So electromagnetic wave is a non-mechanical wave. அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூவ் ஆக ஒரு ஏர் மீடியம் இல்லாட்டா சாலிட் லிக்விட் அப்படி எந்த ஒரு மீடியமே தேவைப்படாது. இது வந்து வேக்யூம் எதுல வேணாலும் ப்ரொபகேட் ஆகும். ஸோ இதை வந்து ஒரு நான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்றாங்க. தேங்க்யூ.